டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கல்பாக்கத்தில் வேக ஈநுழை முதலாவது செயல்பாட்டை அடைந்திருப்பது நாட்டின் அணுசக்தி பயணத்தில் வரலாற்று மைல்கல். பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். வாரணாசியில் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவை தொடங்கி வைப்பு. புத்தரின் ஞானம் 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் பொதுமக்களுக்கு வழிகாட்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 91.66% வாக்குகள் பதிவு. 2 கட்டங்களையும் சேர்த்து 92.47% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஒவ்வொரு இந்திய குழந்தைகளுக்கும் தூய நீர், தரமான கல்வி மற்றும் மலிவு விலையில் மருத்துவ வசதி ஆகியவற்றை வழங்குவதே பாஜக அரசின் இலக்கு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உரை. நிச்சயமற்ற சூழலிலும் நாட்டின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கே இந்தியா முன்னுரிமை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. 2025-26 நிதியாண்டில் இந்தியாவில் ஏற்றுமதி வணிகம் $860 பில்லியன் எட்டியது. ஏற்றுமதியாளர்கள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். நாடு முழுவதும் 36 பசுமை விரைவு நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பணிகள் தீவிரம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். முன்னெப்போதும் இல்லாத வகையில் 256.1 ஜிகாவாட் மின் தேவையை எந்தவித தட்டுப்பாடுமின்றி பூர்த்தி செய்தது மின்துறை. மத்திய அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி பெருமிதம். 2026-27 நிதியாண்டில் 62 கப்பல்களை சேர்க்கும் வகையிலான செயல் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது இந்தியா. கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தகவல். ஒவ்வொரு இஸ்லாமியரும் குறைந்த செலவில் ஹஜ் பயணம் மேற்கொள்வது உறுதி செய்யப்படும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் திட்டவட்டம். வணிக சிலிண்டர்களுக்கான விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நாடு முழுவதும் மகளிருக்கான வேலைவாய்ப்பு 17% அதிகரித்திருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள கட்டுரையை பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அதில் கடந்த 2017 ஆண்டு 22% இருந்த மகளிருக்கான வேலைவாய்ப்பு 2025 ஆண்டு 39% அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது திறமைகளை பொறுப்புணர்வுடன் பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் 100ஆண்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது முன்னணி முதலீட்டிற்கான மாநிலமாகவும் புத்தாக்க முயற்சிகளுக்கு கேந்திரமாகவும் ஆந்திரா உருவெடுத்துள்ளதாக புகழாரம் சூட்டிய ராதாகிருஷ்ணன், மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் நிரந்தர தலைநகரமாக அமராவதி திகழ்வதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் காற்று எரிசக்தி புதிய வரலாற்றை படைத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கல்பாக்கத்தில் வேக ஈநுழை முதலாவது செயல்பாட்டை அடைந்திருப்பது நாட்டின் அணுசக்தி பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல் என்று அவர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 133வது பகுதி ஒலிபரப்பானது. இதில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் வேக ஈநுழை முதலாவது செயல்பாட்டை அடைந்திருப்பது நாட்டின் அணுசக்தி பயணத்தின் ஒரு வரலாற்று மைல்கல் நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் காற்று சக்தி உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், இந்த உற்பத்தி திறனில் இந்தியா உலகின் 4வது இடத்தில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் இந்த துறையில் பங்களித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். நிதி ஆயோக்கின் அமைப்பின் புதிய முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள கோபர்தன் தாஸின் நிபுணத்துவம் நாட்டின் வளர்ச்சிக்கான கொள்கை முடிவுகளை கட்டமைப்பதில் வலு சேர்க்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை கோபர்தன் தாஸ் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோபர்தன் தாஸ் வாழ்க்கை பயணம் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக இருப்பதுடன் பிரச்சினைகளை அவர் எதிர்கொண்ட விதம் சமூகத்திற்கு சேவையாற்றும் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதாரத்துறை மேம்படுத்துவதில் அவரது பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வாரணாசியில் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மகளிர் மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கு மத்தியில் ஆளும் பாஜக அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமது சொந்த தொகுதியான வாரணாசியில் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வீட்டில் பெண்களுக்கு ஊக்கமளித்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பலப்படும் என்றார். இது சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். घर में महिला के सशक्त होने से पूरे परिवार को ताकत मिलती है. इससे समाज मजबूत होता है, देश मजबूत होता है. अतीत में बहनों बेटियों को बहुत संघर्ष करना पड़ा है. काशी की आप बहनों ने भी कई तरह की मुश्किलें देखी हैं. आपने भी कितनी ही चुनौतियों का सामना किया है. बेटियों को अक्सर अनेक प्रकार के सवालों से गुजरना पड़ता था. கடந்த 2014ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பின் நாடு முழுவதும் 12 கோடி கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளதையும் பிரதமர் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். முன்னதாக அயோத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி புதிய அம்ரித் பாரத் விரைவு ரயில் சேவையை பச்சை கொடி காட்டி தொடங்கி வைத்தார். இந்த ரயில்கள் பனாரஸ், புனே இடையும் அயோத்தி, மும்பை இடையேயும் இயங்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கங்கா விரைவு சாலை உத்தரப்பிரதேசத்தின் பிராந்திய இணைப்பை மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள 36,230 கோடி ரூபாய் மதிப்பிலான கங்கா அதிவிரைவு சாலையை திறந்து வைத்தார். 594 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 6 வழி பாதையாக அமைந்துள்ள இந்த கங்கா அதிவிரைவு சாலை மிகவும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. விழாவில் உரையாற்றிய பிரதமர், உத்தரப்பிரதேச மக்களின் கனவாக இருந்த கங்கா விரைவு சாலை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உயிர்நாடியாக இருக்கும் என்றார். உள்கட்டமைப்பு வசதிகள் நாட்டின் அதிவேக வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்ட அவர், நாட்டிற்கும் ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்தார். இரட்டை எஞ்சின் அரசு அடிக்கல் நாட்டுவதற்கும் மட்டும் முக்கியத்துவம் அளிக்காமல் குறித்த நேரத்தில் திட்டத்தை நிறைவேற்றி தொடங்கி வைப்பதற்கும் பாடுபட்டதாக அவர் கூறினார். जैसे मां गंगा हजारों वर्षों से यूपी की और इस देश की जीवन रेखा रही है, वैसे ही आधुनिक प्रगति के इस दौर में उनके समीप से गुजरता ये एक्सप्रेसवे ये यूपी के विकास की नई लाइफलाइन बनेगा. மீரட் மற்றும் பிரயாக்ராஜ் நகரங்களுக்கு இடையிலான பயண நேரத்தை சுமார் 12 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரமாக இந்த விரைவு சாலை குறைக்கும். இந்த விரைவு சாலையானது மீரட், ஹப்பூர், புலந்தர் சஹர், அம்ரோஹா, சம்பல், பதாயூன், ஷாஜஹான்பூர், ஹர்தோய், உன்னாவ், ரேபரேலி, பிரதாப்கர் மற்றும் பிரயாக்ராஜ் ஆகிய 12 மாவட்டங்கள் வழியாக செல்கிறது. இந்திய விமானப்படையின் விமானங்கள் அவசர காலங்களில் தரையிறங்கவும் மேலே எழுப்பவும் ஏதுவாக ஷாஜஹான்பூரில் 3.5 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு விமான ஓடுதளத்தையும் இந்த விரைவு சாலை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக வாரணாசியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை பிரதமர் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது.
यस्मरेत पुंडरीका अरविंदे भवं भवानी नमः पार्वती पतये हर हर महादेव शामिन्दातां पुनर्ब्रह्माणो वशोले धजनये. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், காசியில் உள்ள விஸ்வநாதர் கோவிலில் தரிசனம் செய்து பூஜை செய்யும் பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததாகவும், நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமைய வேண்டி பிரார்த்தித்ததாகவும் தெரிவித்தார். புத்தரின் ஞானம் 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் பொதுமக்களுக்கு வழிகாட்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் லடாக்கில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், புத்தரின் புனித பொருட்கள் கண்காட்சிக்காக வெளியே கொண்டுவரப்படுவது இதுவே முதல் முறை என்று கூறினார். புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு லடாக் மக்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவின் நாகரீகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமைதி மற்றும் சக வாழ்வின் செய்தியை வழங்கி வருவதை இந்த புனித பொருட்கள் மக்களுக்கு நினைவூட்டுவதாக அமித்ஷா கூறினார். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலில் 91.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இரு கட்டங்களையும் சேர்த்து 92.47% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது. 294 உறுப்பினர்களை கொண்ட மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி 152 தொகுதிகளுக்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 93% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அசாம், கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்கம் மாநிலங்களுக்கு நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. ஒவ்வொரு இந்திய குழந்தைகளுக்கும் தூய நீர், தரமான கல்வி மற்றும் மலிவு விலையில் மருத்துவ வசதி ஆகியவற்றை வழங்குவதே பாஜக அரசின் இலக்கு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய அவர், 2047ஆம் ஆண்டு இந்தியா 100 சுதந்திர தின விழாவை கொண்டாடும் போது இது சாத்தியம் என்றார். இந்தியா விழித்துக்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறிய அவர், உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடாக திகழ்வதாக குறிப்பிட்டார். உலகின் மிகப்பெரிய கல்வி கற்ற பணியாளர் வளம் கொண்ட நாடாக இந்தியா விளங்குவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நிச்சயமற்ற சூழலிலும் தேச நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கே இந்தியா முன்னுரிமை அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை சார்ந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தேசத்தின் இலக்கை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாடு குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த தசாப்தங்களில் உலக நாடுகளுடனான இந்திய நட்புறவின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தை அங்கீகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் இந்தியா சகித்துக் கொள்ளாது என்ற செய்தியை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு உச்சிமாநாடு 2.0வில் உரையாற்றிய அமைச்சர், நமது மண்ணில் பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழும்போது வெறும் ராஜதந்திர அறிக்கைகளை மட்டும் வெளியிட்டுக் கொண்டிருக்க முடியாது என்றார். பயங்கரவாதத்திற்கும் அதற்கு துணை நிற்பவர்களுக்கும் இடையே எந்தவித வேறுபாடும் கற்பிக்கப்படாது என்ற அரசின் கொள்கையை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். பாகிஸ்தானை சர்வதேச பயங்கரவாதத்தின் மையமாகவும் இந்தியாவை தகவல் தொழில்நுட்பத்தின் மையமாகவும் அமைச்சர் கூறினார். 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் ஏற்றுமதி வணிகம் $860 பில்லியன் எட்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். தில்லியில் நடைபெற்ற ஏற்றுமதியாளர்கள் கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசிய அவர், வளர்ந்த நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை பயன்படுத்தி ஏற்றுமதியை அதிகரித்து வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று ஏற்றுமதியாளர்களையும் தொழில் அமைப்புகளையும் வலியுறுத்தினார்.
உலகளாவிய இடையூறுகள் இருந்த போதிலும் மின்னணுவியல், ரசாயனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஏற்றுமதியின் வேகத்தை தொடர்ந்து தக்கவைத்துக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையின் கீழ் 2030ஆம் ஆண்டிற்குள் $2 டிரில்லியன் ஏற்றுமதியை அடைவதற்கு இந்த மைல்கல் ஒரு உத்வேகமாக அமையும் என்று பியூஷ் கோயல் கூறினார். மேற்காசிய போர் பதற்றத்திற்கு இடையே இந்தியாவின் ஏற்றுமதி குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்திருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டின் ஏப்ரல் மாதத்தை ஒப்பிடுகையில் நடப்பு ஏப்ரல் மாதத்தின் முதல் 3 வாரங்களில் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாக கூறினார். புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் ஏற்றுமதி மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், உலகளாவிய வர்த்தகத்தில் இந்தியா அடுத்த நிலையை எட்டும் என்றும் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் 36 பசுமை விரைவு நெடுஞ்சாலைகளை உருவாக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பஸ்வேர்ல்டு இந்தியா கான்க்ளேவ் என்ற மாநாட்டில் உரையாற்றிய அவர், விரைவான, பாதுகாப்பான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நெடுஞ்சாலைகள் விளங்கும் என்றார். இந்திய குடிமக்களுக்கு பாதுகாப்பான, திறமையான மற்றும் வசதியான பயண அனுபவங்களை வழங்கும் வகையில் உலகத்தரத்திற்கு இணையாக போக்குவரத்து துறையை மாற்றியமைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் போக்குவரத்து துறையின் கவனம், தரம் மற்றும் வசதி ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வகையில் இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஜம்மு தாவி ரயில் நிலையத்திலிருந்து நீட்டிக்கப்பட்ட ஸ்ரீநகர் ஜம்மு வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக ஸ்ரீநகரிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கத்ரா வரை இயக்கப்பட்டு வந்த ரயில் தொடர்ந்து ஜம்மு தாவி வரை இயக்கப்படும். இந்த நிகழ்வில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மற்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆகியோரும் உடனிருந்தனர். நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் வழக்கமான சேவைகள் தொடங்குகின்றன. இந்த ரயில் இனி 8 பெட்டிகளுக்கு பதிலாக 20 பெட்டிகளுடன் இயக்கப்படும். இது கொள்ளளவு, இணைப்பு மற்றும் வசதியை கணிசமாக மேம்படுத்தும். வந்தே பாரத் ரயில் சேவை நீட்டிக்கப்படுவதால் பயணிகள் ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே 5 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் பயணிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார பணியாளர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்தார். சண்டிகரில் பொது சுகாதார முறைகள் சார்ந்த 2 நாள் தேசிய உச்சி மாநாட்டை அமைச்சர் JP நட்டாவும் ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனியும் இணைந்து தொடங்கி வைத்தனர். இந்த மாநாட்டில் ஹரியானா சுகாதாரத்துறை அமைச்சர் ஆர்த்தி சிங் ராவ், சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் உரையாற்றிய JP நட்டா, ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்களின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தேசிய சுகாதார இயக்கத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அவர் விளக்கினார். 2026-27 நிதியாண்டில் 62 கப்பல்களை சேர்க்கும் வகையிலான ஒரு செயல் திட்டத்தை இந்தியா முன்னெடுத்து வருவதாக துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறைக்கான மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான உயர்மட்ட அமைச்சகங்களுக்கு இடையிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இந்த செயல்பாட்டிற்காக 51,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடு உறுதுணையாக இருப்பதாக குறிப்பிட்டார். வெளிப்புற இடையூறுகளுக்கு எதிராக நாட்டின் கப்பல் போக்குவரத்து திறனை விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய கடற்பணியாளர்களின் பாதுகாப்பும் நலனும் அரசாங்கத்திற்கும் தொடர்ந்து முழுமையான முன்னுரிமையாகவே இருக்கும் என்றும் சோனோவால் உறுதிபட தெரிவித்தார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் நாட்டின் 256.1 ஜிகாவாட் மின் தேவையை மின்துறை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து மைல்கல் சாதனை படைத்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த சாதனைக்கு சூரிய மின்சக்தி முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் சராசரியாக 21% பங்களிப்பை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பசுமை மின்சார உற்பத்தி அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் எரிசக்தி பாதுகாப்பு படிப்படியாக வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒவ்வொரு இஸ்லாமியரும் குறைந்த செலவில் ஹஜ் பயணம் மேற்கொள்வது உறுதி செய்யப்படும் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஹஜ் பயணத்திற்கான விமான கட்டணம் உயர்ந்திருப்பது குறித்து வெளியாகி வரும் தகவல் பற்றி மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விலை $300 முதல் $400 தேவை என விமான நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனினும் ஒரு யாத்ரீகருக்கு $100 வரை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என அமைச்சகம் தெரிவித்திருப்பதாகவும் இதன் மூலம் யாத்ரீகர்களுக்கு தலா $200 சேமிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. இதுகுறித்து அத்துறைக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வாழ்வில் ஒருமுறையாவது ஹஜ் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணற்ற இஸ்லாமியர்களின் உணர்வை மதிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களது விமான கட்டண உயர்வை $100களுக்குள் கட்டுப்படுத்த பேச்சுவார்த்தை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களுக்கான எல்பிஜி விநியோகம் 100% அதிகரித்திருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்துறைக்கான இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, நாடு முழுவதும் வீடுகளுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் எவ்வித இடையூறுமின்றி சீராக விநியோகம் செய்யப்படுவதாக கூறினார். வர்த்தக எல்பிஜி விநியோகம் 70% சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 1,84,000 டன் வர்த்தக எல்பிஜி விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் சில்லறை விலைகளின் எந்த மாற்றமும் இல்லை என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேபோல குடும்பங்களுக்கான 14.2 கிலோ எடை கொண்ட எல்பிஜி சிலிண்டர் விலையும் மாற்றமின்றி தொடர்வதாக ஐஓசி கூறியுள்ளது. அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் மொத்த பெட்ரோல், டீசல் நுகர்வின் 90% பொதுமக்கள் பயன்பாட்டுக்கானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்பங்கள் பயன்படுத்தும் எல்பிஜி சிலிண்டரை 33 கோடி குடும்பங்கள் பயன்படுத்துவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல உள்நாட்டு விமானங்கள் பயன்படுத்தும் விமான எரிபொருள், பொது விநியோகத்துறையில் விற்கப்படும் எண்ணெய் ஆகியவற்றின் விலையிலும் மாற்றம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி சிலிண்டர் விலை $993 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பின் சிலிண்டர் $3,237 விற்பனை செய்யப்படுகிறது. டீசல், விமான எரிபொருள் ஆகியவற்றின் மீதான ஏற்றுமதி தீர்வையை அரசு குறைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சகத்தின் அறிவிக்கையின்படி டீசலுக்கான ஏற்றுமதி தீர்வை லிட்டருக்கு $23 விமான எரிபொருளுக்கான ஏற்றுமதி தீர்வை லிட்டருக்கு $33 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு ஏற்றுமதி தீர்வை இல்லை என்ற நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் மதிப்பீட்டில் அமையவுள்ள கூகுள் கிளவுட் இந்தியா AI ஹப் மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் 1 ஜிகாவாட் மின் திறனுடன் உருவாகும் இந்த பிரம்மாண்ட மையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய AI தரவு மையங்களில் ஒன்றாக திகழும் என்பதோடு விசாகப்பட்டினத்தை உலகளாவிய தரவு நகரமாக மாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் அதானி டிஜிட்டல் இயக்குனர் ஜீத் அதானி முன்னிலையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தரவு அறிவியல் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளில் பல்லாயிரக்கணக்கான உயர் மதிப்பு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இந்தியாவின் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் புதிய மைல்கல்லை எட்டும் என கருதப்படுகிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகமே எதிர்பார்க்கும் வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறப்போவதாக கூறினார். திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்பதாகவும், தமிழகத்தில் இரட்டை இன்ஜின் அரசு அமைவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சியை, டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் ஆட்சி, மாநிலத்திலும் ஆட்சி, அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளம் இடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், தேர்தல்களுக்கு பிறகு வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டரின் விலை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துள்ளதாக கூறினார். இந்த விலை உயர்வு பொதுமக்களின் உணவு தட்டிலும் எதிரொலிக்கும் என்றும், சிலிண்டர் விலையை அடுத்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளும் உயரும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். வணிக சிலிண்டர்களுக்கான விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில், மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காண வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிந்தவுடன் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக கூறினார்.
வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த QR குறியீடு அடிப்படையிலான அடையாள அட்டை முறையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகாரம் இல்லாத நபர்கள் யாரேனும் வருவதற்கான சாத்தியக்கூறினை நீக்குவதற்காக இணையதளத்தில் QR குறியீடு அடிப்படையிலான புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த அடையாள அட்டைகள் தேர்தல் அதிகாரிகள், உதவி தேர்தல் அதிகாரிகள், வாக்கு எண்ணும் ஊழியர்கள், தொழில்நுட்ப ஊழியர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உள்ளிட்டோருக்கு பொருந்தும் என்று குறிப்பிட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையம் ஒவ்வொன்றிலும் ஊடகவியலாளர்களுக்கு ஊடக மையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தல்லாக்குளம் கருப்பண்ண சுவாமி கோவிலிலிருந்து 1000 பொன் சப்பரத்தில் புறப்பட்ட அழகர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். அப்போது கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற விண்ணை முட்டும் முழக்கத்துடன் நீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வரவேற்றனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் இந்த கோலாகல நிகழ்ச்சியை காண தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரண்டிருந்த பக்தர்கள் வைகை ஆற்றில் கூடியிருந்தனர். பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் சிறப்பாக செய்திருந்தனர். 5000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். முக்கிய இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அரசு நேற்று முதல் பல முக்கிய மாற்றங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம், PF கணக்கு உள்ளிட்ட பரிமாற்ற முறைகளில் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளன. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். டிஜிட்டல் பணப்பரிமாற்றம், ரொக்கம் டெபாசிட், PF கணக்கு போன்றவற்றில் பல புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. சென்னை மெட்ரோ ரயிலில் சென்னை மெட்ரோ அட்டை நேற்று முதல் சிங்கார சென்னை அட்டையை பயன்படுத்தி மட்டுமே பயணிக்க முடியும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. எனவே பழைய பயண அட்டையை பயன்படுத்துவோர்கள் அதில் வரவு வைத்துள்ள தொகையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் கைபேசி செயலி வாயிலாக பெறப்படும் QR ஸ்டோர்ட் வேல்யூ பாஸ் அல்லது தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதுகாப்பானதாக மாற்ற UPI, நெட் பேங்கிங், கார்டு மூலம் பணப்பரிமாற்றம் செய்யும் போது இனி OTP உறுதி செய்யும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி 3.0 புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. வங்கி பரிவர்த்தனை போல கணக்கு வைத்திருப்பவரின் யுனிவர்சல் கணக்கு எண்ணை பயன்படுத்தி மிக விரைவாக பணத்தை எடுத்துக்கொள்ளும் வசதி அறிமுகமாகி உள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.